Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் குடில் வந்து எப்படி வீட்லயே ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா செய்யலாம் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ண போறோம், நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண போறோம், தேங்காய் நார் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ண போறோம். அண்ட் இன் கேஸ் அதெல்லாம் இல்லனா வேற என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ செய்யும்போது சொல்ல போறேன். எப்பவுமே வந்து கிறிஸ்மஸ் வந்து வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய ஐட்டம் வந்து கடையில வாங்குவோம். சிலர்லாம் வந்து வீட்ல செய்யும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது குழந்தைங்கலாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் செய்யறதுக்கு இல்ல குடில் செய்யறதுக்குலாம். சோ பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுவும் இந்த மாதிரி வெக்கேஷன் டைம்ல பண்ணும்போது வந்துட்டு அது நம்ம செஞ்சு முடிச்சோடனே அது பார்க்க நம்மளுக்கே ரொம்ப அழகா ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த குடில் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஃபேஷன், அப்புறம் vlogs இந்த மாதிரி நிறைய விஷயம் பேச போறோம். இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஆல்சோ ஃபன்னா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தேவை. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா வேஸ்ட் பேப்பர் மார்ட்டில் வாங்கிக்கோங்க. நான் வந்து லேப்டாப்போட கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிலுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டான ஒரு பெரிய வால் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதுதான் இது. கீழே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக வந்து நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி வந்து அப்படியே வந்துட்டு லைன் போட்டுக்க போகிறோம். கூரனாவே ஒரு ஹைட்டா நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி பில்ட் பண்ணுவோம் தெரியுமா, முக்கோணம் மாதிரி. அதுக்காக தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ரைட் சைட்ல இருந்து 11 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருந்து மேலே வந்து 27 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முக்கோணம் மாதிரி அப்படியே வரைஞ்சு முடிக்க போறீங்க. இந்த பீஸ் அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் நம்மளுக்கு வேணும். தெர்மோகோல் வந்து உங்க வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி அது இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று ஒரு கார்ட்போர்ட் கூட வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வாலை வச்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கார்ட்போர்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணி இந்த தெர்மோகோலை நம்ம கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒட்ட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டரில் வந்து தெர்மாகோலில் வந்துட்டு நம்ம கூரைக்கு வந்து ஒரு லைன் கட் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்க்காக. இதை கட் பண்ணி நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம் மேலே. நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே இருக்க ட்ரையாங்கிளில் தான் கட் பண்ணி எடுத்தோம். ஸோ எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு பெயிண்டே வாங்கியிருக்கேன். இது 35 rupees. உங்களுக்கு அக்ரலிக் பெயிண்ட்லாம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அது 70 rupees ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் இல்லைனா ட்ரெஸ்லாம் ஒட்டிச்சுன்னா சீக்கிரமாக போகாது. நீங்கள் கெரோசின் எல்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு தான் வாஷ் பண்ணோம். அதை பார்த்துக்கோங்க. அந்த பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா ட்ரை ஆகலைன்னு அர்த்தம். நல்லா ட்ரை ஆனோடனே இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லைன் போட்டுக்கலாம். அது வந்து பிரிக் மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக.
இப்போ வந்து நம்ம ரூஃப்க்கு கட் பண்ணுறோம். ரூஃப்க்கு வந்து நீளம் வந்து நம்ம 43 சென்டிமீட்டர்ஸ் வந்து வைக்கிறோம். அண்ட் அகலம் வந்து 10 சென்டிமீட்டர் வந்து வைக்கிறோம். இந்த பீஸை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட்லேருந்து 15 சென்டிமீட்டருக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ரூஃப் டாப்பாக இருக்கும். இப்போ வந்து கூரை மேலே நம்ம இதெல்லாம் ஒட்ட போகிறோம். அதனால வந்து கூரை வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்கு நீங்கள் தேங்காய் நார் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வைக்கோல் உங்கள் ஏரியாவில் கிடச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்சி போன புல்ல கூட நீங்கள் ஒட்டலாம். நான் வந்து தேங்காய் நார் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் எது ஒட்டுறனாலும் குட்டி குட்டி தான் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரியலிஸ்டிக்காக உங்களால் ஒட்ட முடியும். ஏன்னா சின்ன சின்ன பொம்மை தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம் எடுத்து நம்ம ரூஃப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து டிசைன் இருக்க சைடு வந்து கம் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அது வந்து அப்படியே மூடிக்கும். உள் சைடு வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா பெயிண்ட்லாம் பண்ணும்போது கூட அழகாக இருக்கும். அதனால இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் நாரை வந்து அப்படியே அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே விட்டுற போகிறோம். அது தானாக ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்ட அப்புறம் லைட்டாக வந்துட்டு தட்டுனீங்கன்னா ஒட்டாததெல்லாம் கீழே விழுந்துடும். இப்போ வந்து அந்த சைடு ஃப்ரண்ட்லலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அட்டை தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் நார் கொஞ்சம் பெருசாக எடுத்து அதில் ஒட்ட போகிறோம். இப்போ வந்து 2 சைடும் நம்ம வந்து வால்ஸ் பண்ண போகிறோம். அதாவது சுவர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். அந்த 20 சென்டிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய சுவர் பண்ணோம் தெரியுமா, கூரையோடு சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர். ஸோ அதை எடுத்துக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அகலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 8 இல்லைன்னா 9 எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 8 எடுத்திருக்கேன் இங்கே. அப்படியே வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ரெண்டு சைடு வால்லையும் வந்து நம்ம பிரிக்ஸ் வரைய போகிறோம். நம்ம இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வரைஞ்சிட்டு கடைசியில் என்ன பண்ண போகிறோம்னா அதை நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி கொஞ்சம் வந்து அந்த பள்ளமாக்க போகிறோம். ஸோ நேச்சுரலாக ஒரு பிரிக் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இப்போ வந்து இந்த லைன் மேலே வந்து கட்டர் இல்லைன்னா ஏதாச்சும் நைஃப் அதை வச்சு நம்ம வந்துட்டு அப்படியே லைன் வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அண்ட் அதுக்கு மேலே வந்து பென்சிலை வச்சு அந்த லைனை கொஞ்சம் டீப்பர் பண்ண போகிறோம். இது கூட வந்து நம்ம இன்னொன்று ஒரு வால் செய்ய போகிறோம். அது என்ன சுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி சுவர். ஸோ அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பண்ண போகிறோம். எல் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து 13 சென்டிமீட்டர் வந்து நீட்டாக இருக்கும். 9 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு. அண்ட் இன்னும் எல் ஷேப்பில் அந்த பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும், 8 சென்டிமீட்டர் வந்து அகலமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து 8 சென்டிமீட்டர் அகலம். அது 13, இது 9. வரைஞ்சி முடிச்சோடனே இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த எல் ஷேப் பாக்ஸை வந்து நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணும்போது இது தனித்தனியாக நான் பிரிக்க போகிறேன். ஸோ இதுலேயுமே வந்து அந்த சுவர் மாதிரி வந்து நம்ம பிரிக்காக வந்துட்டு டிசைன் போட்டுட்டு அதை வந்து டென்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வால்ஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தனித்தனியாக ஒரு மாதிரி க்யூபாக தெரியுது, பிரிக்காக. அது பெயிண்ட் அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போகிறோம். நம்ம வந்து அந்த சுவருக்கு, அந்த பெரிய சுவருக்கு வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடித்தோம்ல, ஸோ அதே தான் இதில் அடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டென்ட்லலாம் வந்துட்டு படணும்னு அவசியம் இல்லை. அப்படியே மேலாப்பில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குடிலுக்கு வந்து பேக்ரவுண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வீட்டில் இருக்க எந்த தெர்மாக்கோல் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்க தெர்மாக்கோல் மீன் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கலாம்.
அப்படியும் இல்லைனா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லேருந்து கார்ட்போர்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு தெர்மோக்கோலை வந்துட்டு கீழே வந்து பேஸாக வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாஷிங் மிஷின் பாக்ஸை தான் நான் எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெயிண்ட்லாம் வந்து ட்ரை ஆனோடனே நம்ம பேக்கில் சைட்ஸில் எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸ்டார் வந்து நைட் ஸ்கையில் தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து நைட் ஸ்கை வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ளூ கலர் எடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன், டார்க் ப்ளூ. நடுவில் மட்டும் பெயிண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து குடில் வரும்ல, எப்படினாலும் பெயிண்ட் அடித்தாலும் அது வேஸ்ட் தான். அண்ட் நம்ம ராக்கும் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதனால நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு பிளாக் கலர், ஏன்னா நைட் ஸ்கை கொஞ்சம் பிளாக்காகவும் இருக்கும்ல. ஸோ எட்ஜஸ் மட்டும் லைட்டாக வந்து நம்ம பிளாக் கலரை வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு ஸ்மச் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான், இது ஒரு ஆப்ஷனாக தான் நான் காட்டுறேன். உங்கள் வீட்டோட சுவர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை சில பேர் வந்து பேனர்ஸ் வைப்பாங்க, சில பேர் ஃபோட்டோஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கிறனாலும் ஓகே. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஒயிட் கலரும் வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நான் டேப் பண்ணுறேன். ஏன்னா வந்து லைட் இருக்கும் நம்ம வீட்டுக்கு மேலே. ஸோ அதனால் அது வந்து ஸ்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு எஃபெக்ட், அவ்வளோதான். குடியில் வச்சு கொஞ்சம் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ராக்ஸ் ஓட்ட போகிறது, சுற்றி ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். ராக்குக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ஸ் போதும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம டக்கு டக்குன்னு அப்படியே ஒரிஜினல் ராக் மாதிரியே பண்ணலாம். ஸோ நியூஸ் பேப்பர்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹெவியாக பண்ணிங்கன்னா போர்டு ஹெவியாகிடும். ஸோ அதை சுற்றி வந்து இந்த மாதிரி பிளாக் பேப்பரை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் ராக் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம். ஒரு வாட்டி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஒட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்து அந்த கார்ட்போர்ட் தெரியுதுல்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலை வந்து டைல்யூட் பண்ண போகிறோம். ஸோ 2 மூடி தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மூடி ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைல்யூட்டடான கம்மை வந்து அந்த பார்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேப்பரை வந்து நம்ம விரிங்கிளாக வந்துட்டு அப்படியே நம்ம ஒட்ட போகிறோம். இன்கேஸ் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பிளெயின் பிளாக்ல இருக்குது. இதுக்கு ஒரு ஆப்ஷனாக நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒயிட் கலர் வந்துட்டு அந்த ஒரு ரிஃப்ளெக்ட் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அந்த லைட்லாம் வைப்போம். ஸோ அப்போ வந்து ரொம்ப அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குடில் வைக்க நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தெர்மாக்கோல் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு டேபிளில் அப்படியே கூட நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு லைன் வரைகிறேன். இந்த லைனில் வந்து நான் டைல்யூட் பண்ணி கம்மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு மண்ணை வந்து ஒட்ட போகிறேன். அண்ட் இந்த போர்டை வந்து நான் சும்மா லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் வந்து அப்படியே ப்ரௌன் அந்த சாண்டை மேட்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் அந்த சைடில் வந்து வாட்டருக்காக ப்ளூ அண்டு டாப்பில் வந்து பிளாக். இதெல்லாம் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் ஃபுல்லாக கூட நீங்கள் வைக்கோல் போட்டுக்கலாம், இல்லை கிராஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி வரையணுன்னு கூட அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான பார்ட். இதுக்கு தான் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பேஸை கீழே வச்சுருங்க, அதே மாதிரி பேக் ட்ராப்பை வச்சுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குடிலோட அந்த பேக் வாலை வந்து நம்ம வச்சு கீழே கம் போட்டுட்டு அண்ட் 2 சைடில் வந்து நம்ம ஆணியை வச்சு பின் பண்ண போகிறோம். ஆணியை வச்சா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும்.
நெக்ஸ்ட் வந்து நான் ரூஃப் வைக்கிறேன். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 சைட் வால் வச்சுட்டு ரூஃப் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ரூஃபுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 தெர்மாக்கோல் வச்சு ஒட்டியிருக்கோம் தெரியுமா, அது ஃபுல்லாக வந்து நம்ம கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரூஃபை வச்சு ஃபுல்லாக வந்து பெல் பின்ஸ் குத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 சைடு வால்ஸ், அதே மாதிரி 3 சைட்ஸும் கம் போட்டுக்கோங்க. மேலே கீழே அப்புறமா அந்த பெரிய வாலை ஒட்டுற சைடில் கம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி வந்து பெல் பின்ஸ் வந்து நம்ம மேலே சைடில் கீழேயும் குத்தி வச்சா தான் சூப்பராக நிற்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்டர் வால்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் வால்ஸும் அதே மாதிரி தான், இங்கேயும் வந்து 3 சைட்ஸ் வந்து கம்மு போட போகிறோம். அண்ட் அதே மாதிரி பெல் பின்னை போட்டு கீழேயும் சைட்ஸ்லேயும் வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக செம்ம ஃபன்னான டாஸ்க், நம்ம குடியில் வந்து எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இது மாதிரி வக்கோல் போடுங்க, இது மாதிரி காஞ்ச புல்லுலாம் கீழே போடுங்க, இல்லைனா வந்துட்டு நிறைய பேர் வந்து காட்டன்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ராக்ஸ் பேப்பர்ஸில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் அப்படியே வந்து உங்களுக்கு வரும், ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருந்துச்சு, அழகா இருந்துச்சுல. எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை மறக்காம ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். Until then, it's bye from Hema. Bye.